அண்மை செய்தி. இந்தியாவில் தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான். இதை பொறுத்து கொண்டுதான் இங்கிருந்துதான் பல்வேறு பெரும் தலைவர்கள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இந்தியாவிலேயே தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் என ஆளுநர் முன்னர் பேசிய பேச்சுக்கு தற்போது பதிலடியாக அமைச்சர் உதயநிதி பேசியிருக்கிறார். அவர் பேசிய காணொலியை தற்போது நாம் பார்க்கலாம். உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த திரு மயில்சாமி அண்ணாதுரை, அதே போல வீரமுத்துவேல் போன்ற இஸ்ரோ விஞ்ஞானிகள் உருவானார். தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் சிலிகான் வேலையில் உயர் பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படிச்சுள்ளார். ஆனால் இதை கொடுத்துக் கொள்ள முடியாத வைத்தறிச்சு சொன்னதால் நம்முடைய பாடத்திட்டத்தை இப்ப நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த 100க்கும் அதிகமான மாணவர்கள் IIT, IIM, NIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து படிச்சுட்டு வராங்க. நம்முடைய கல்வி முறையை குறை சொல்வது என்பது நம்முடைய மாணவர்களை, ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எந்த காலத்திலும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயே சிறந்த கல்வி முறை என்று ஒன்று இருக்கிறதா, அது கலைஞர் அந்த தமிழ்நாட்டு கல்வி முறை தான் என்பதை இன்று நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி பயில செல்லும் மாணவருடைய முழு கட்டணத்தையும் முதல் பயண செலவையும் அரசே ஏற்கும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சிலர் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய பள்ளி பாடத்திட்டம் சரியில்லை என்று அவதூறு பொருளை நோக்கியிருக்கிறாங்க. மத்திய கல்வி முறைக்கு ஈடாக தமிழ்நாட்டின் கல்வி முறை இல்லை என ஆளுநர் பேசியதற்கு பதிலடியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலை சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறை என பேசியிருக்கிறார். அந்த காணொலியை தற்போது பார்த்தோம். விரிவான செய்தி தொகுப்பை பின்னர் பார்க்கலாம்.